வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குடல் குழம்பு செய்ய போகிறோம். குடல் குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டை விட வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஆட்டுக்குடல் குழம்பு வைக்க போகிறோம். குடல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 3/4 கிலோ குடல் வாங்கி கொஞ்சம் நல்லா வெதுன்னு சுடுதண்ணி வச்சு மஞ்சள் உப்புலாம் போட்டு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். 150 கிராம் சின்ன வெங்காயம், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய் துருவல் 1 மூடி, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சமாக, 5 கிராம்பு, கடுகு 1 ஸ்பூன், நறுக்கின தக்காளி 2, நல்லெண்ணெய் 50 கிராம், உப்பு தேவையான அளவு. இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து அம்மியில் வச்சு 1-2 தட்டிக்கலாம். தேங்காய் துருவல், சீரகம், மிளகு, கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நைஸாக பேஸ்ட்டாக மாதிரி அரைச்சிக்கலாம். அது நல்ல மஞ்சளும் கொடுக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து குடலை நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சுக்கலாம். இங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அம்மியில் எதுவுமே அரைக்க முடியல. அதனால் எல்லாமே தூளை யூஸ் பண்ணி தான் வந்து சமையல் பண்ண போகிறோம். குடல் வெந்துட்டு இறக்கி வச்சுட்டு குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு. தக்காளி போடுறோம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக வேக வச்சு வச்சுக்கூடிய குடலை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை அரைச்சி வச்சுக்கூடிய தேங்காய் விழுது, உப்பு தேவையான அளவு. குடலுக்கு வந்து முதல்ல உப்பு போட்டால் வந்து வேகாதுல பிரியுமா? வேகாது, வேவிட்டு தான் போடணும். குடல் குழம்பு ரெடியாக எடுத்து இறக்கி வைக்க போகிறேன். இட்லிக்கு குடல் குழம்பு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.